ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி 2ல் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணலாம். வாங்க நம்ம விளாடலாம். நேராக இப்போ ஈஸி மோடு போட்டு அப்படியே நேராக ஆடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு கிராணியை போட ஆரம்பிச்சிடலாம். கிராணிக்கு இன்றைக்கி சாவு உண்டு. இன்றைக்கி தான் டே 1. நேராக நம்ம போகிறோம். கிராணிக்கும் சாவு விட்றோம், கிராண்ட் பாக்கும் சாவு தரோம். நேராக போகலாம். இப்போ தான் நம்ம தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறோம். கட்டி போட்டு வச்சுருந்தாங்களே நம்மளை எப்பயும் போல் கட்டி போட்டு தான் வச்சுருந்தாங்க. இனி எந்திரிச்சிட்டு நம்ம இவனை வெளியே கூப்பிட்டு போகலாம். ஹெலிகாப்டர் எஸ்கேப்பில் நேராக நம்ம இங்கே எதாவது இருக்குதான்னு பார்த்துக்கலாம். ஒரு ஏதாச்சும் செக் அடிச்சிக்கலாம். இங்கே எதுவும் இல்லை. அப்படியே நம்ம நேராக தைரியசாலி மாதிரி சக்திமான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம போகலாம். போய் இங்கே எதாவது பொருள்லாம் அங்கே தான் செக் பண்ணிக்கணும். இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கே இதுலேயும் ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் இல்லை. அதோட தான் மேலேருந்து வருவாங்க 2 பேர். வரல. சரி, நேராக நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். வேறு எங்கேயா வராங்களா? இல்லை வரல. அம்மான் சைட்லேருந்து வந்துடுவாங்களோன்னு பயமாக தான் இருக்குது. ஆனாலும் தைரியமாக நம்ம பாட்டுக்கு போகலாம். கிளம்பன்ட்டான். தூங்குறதுக்கு போயிட்டுனான்னு நினைக்கிறேன். கிளவனுக்கு தூக்குறது. கிளவி வந்துட்டா கைஸ். டே அலோக்கு, நீ எங்கடா போற? நில்றா, என்கிட்ட வந்து அடி வாங்குடா. நில்றா, எங்கடா ஓட பார்க்குற? ஒடி கிளவி வாங்கிட்டுலாம் அடி வாங்காதீங்க. டைம் இல்லை, நான் போகிறேன் என் வேலையை பார்க்க. முடிஞ்சால் வந்து அடி பாரு. கிளவனும் போயிட்டுக்கிறான், நீ பாட்டுக்கு அவன் முன்னாடியே போ. கிளம்பி இப்போ பார்த்து வருவான்னு நினைக்கிறேன். வாருங்க கைஸ், வரோம். கிளவனும் வரான், கிளவியும் வரான். முடிஞ்சால் வந்து பிடிங்கடா. கிளவனுங்களா, கிளவிங்களா, வாங்கடா டேய். முடிஞ்சா வாடி, முடிஞ்சா வாடான்னு. வாடா டேய், வாடா, டக்குன்னு வாடா. பாரு கிளவி போறா பாரு. நில்றா, உன்னை அடிக்கணும். கெல்ட்டு நாயே, நானும் ஒன்ன மாதிரி மிமிக்ரி பண்ணுவேன்டா. ஹா முடிஞ்சா வந்து அடிங்கடா. வாடா டேய், நான் ஓடியே போயிடுவேன்டா டேய். வாடா, முடிஞ்சா வாடா. இந்த லாக்கர் ரூமில் வா. நான் அப்படியே போய் ஒழிஞ்சி பார்த்துட்டியா? வா என் முன்னாடி வா. சோறு தராங்க, ஓசி சோறு. வா 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 வா. நம்ம போய் ஒழிஞ்சிக்கலாம் கைஸ். கிளவன் எப்போ வேணால் வருவான். அந்த கிளட்டு நான் எப்போ வேணால் வரும். நான் பாட்டுக்கு அப்படியே போய் அப்படியே ஒழிஞ்சிக்கலாம். திறந்துட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். கிளவா, ஆர் யூ ஹியர்? இல்லை, அவன் ஓடி போயிட்டான். நம்மளும் போகலாம் கைஸ். நேராக இப்போ போகிறோம். எங்கே நம்ம போகிறோம்? கிராண்ட் பா வீட்லேருந்து எஸ்கேப் பண்ண போகிறோம். நேராக நம்ம எந்திரிச்சு இப்போ போகலாமா? பயப்படாமல் போகலாமா? தைரியமாக போகலாமா? போகலாம். நேராக போகலாம். இருக்கிறானா? இல்லை, ட்ராப் ஃபஸ்ட்டு போயிட்டா. கிளவிக்கு வேறு வேலை இல்லை. சரி, நம்ம இதை ஒரு சத்தத்தை போட்டு விட்டுறலாம். கிளவியும் வரும், கிளவனும் வரும். 2 பேரும் வருவாங்க. அதுக்குள்ள நம்ம அப்படியே ஒழிஞ்சு நைஸாக ஓரக்கண்ணால் பார்ப்போம். வராங்க. கிளவன் வரான். போயிட்டான். வரியா? இங்கே வா. ஓசி சோறு தின்றதுக்குன்னே வா. கிளவி வரியா? இல்லை கைஸ், கிளவி வரல. அதுக்குள்ள அப்படியே நம்ம மேலே போயிடலாம். எங்கே போகலாம். இங்கே ஏதாச்சும் இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே எதா இருக்குதா? கிளவா வரியா? வந்துடாத. அங்கேயே நின்றுங்க. அங்கே இருந்தீங்கன்னா அங்கேயே நின்றுங்க. இங்கே இல்லை. டேய், கன்று மட்டும் எனக்கு கிடைக்கணும் போதும். இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே கிளாஸ்லின். சூப்பர் கைஸ், கேஸ்லின் கிடைச்சி. கிளவன் வரான். தடியை தூக்கிட்டு வரான். நில்றா, நான் உன்னை அடிச்சே தீரணும். இன்னைக்கு உன்னை அடிச்சுவோம். கேமை முடிக்கணும். டேய், முடிஞ்சா ஆடுறா. கிளவா வாடா டேய். டக்குன்னு பின்னாடி வாடா. எங்கடா ஆகிறா? முடிஞ்சா வாடா டேய். நில்றா, வந்து உன்னை அடிக்கிறேன்டா டேய். சரி, நானும் பார்க்குறேன். முடிஞ்சா வந்து அடி. அது வரையும் நான் இங்கேதான்னு பார்த்துக்கிறேன். முடிஞ்சா வந்து அடிச்சிக்க. வண்டியா? அப்படியே நான் போயிடுறேன். நீ இங்கே நிறு. இங்கே யாராகிறாங்களா கைஸ்? இங்கே யாரும் இல்லை. இதுக்குள்ளே சூப்பர். நம்மளுக்கு தேவையான ஒரு பாட்டு இன்னும் கிடச்சிச்சு. கிடச்சிட்டே போகுது. நம்ம பாட்டி எடுத்துகிட்டே போகிறோம். வெப்பன்கி எங்கே பார்த்தோமா? இல்லையா? பார்க்கலன்னு நினைக்கிறேன். வெப்பன்கி பார்த்த மாதிரியே இருக்குது, பார்க்காத மாதிரியே இருக்குது. வெப்பன்கி கிடச்சின்னா அது ஒரு வேலை முடிஞ்சோம். இப்போ இங்கே எதாகுதா? பீஸ் தேவை, அது எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே லாக் இருக்குது. லாக்கு அதுவும் தேவைப்படும். லாக் போட்டுடலாம் அவங்களுக்கு. இப்போதைக்கு லாக் போடுறது தான் நம்மளுக்கு பெஸ்ட். அதனால் நேராக கீழே போய்ட்டு நம்ம லாக் போடுறதுக்கு ரெடி பண்ணலாம். நேராக இப்போ கீழே போய்ட்டு அடுத்தது லாக்கு தான் போடணும். நேராக அப்படியே போகலாம். போய் ஒரு சத்தத்தை போட்டால் வருவாங்க 2 பேரும் உள்ளார போன அடுத்த நிமிஷம் நம்ம லாக் போட்டுடலாம். அவ்வளோதான். சத்தத்துக்கு இப்போ வந்துடுவாங்க. அவங்க வரத்துக்குள்ளே நம்ம அப்படியே ஒரு லாக்கை போட்டுடலாம். அவங்க வந்த உடனே நேராக போய் லாக் போட்டுடலாம். எங்கே வரான்? அவன் வரான். கிளவியா? 2 பேருமே வராங்க, ஒட்டுக்காக வரானுங்க. கிளவிங்க 2 பேரும் ஒட்டுக்காக போயிட்டானுங்களா?
அவ்வளோதான் போயிட்டான். 2 பேரும் போயிட்டாங்க. நேராக இப்போ லாக் போட்டலாம். போடு லாக்கா. அவ்வளோதான் லாக்கு போட்டாச்சு. நேராக இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோமா? சரி நல்லதாக போச்சு. இப்போயே மாட்டிக்கிட்டுது, அப்புறம் மாட்டுறதுக்கு இப்போயே மாட்டிக்கிட்டோம். இப்போ நேராக மேலே போய் டக்கு டக்குன்னு எல்லா பொருளையும் எடுத்துடலாம். எடுத்து நம்ம எஸ்கேப் பண்ணுறதுக்கு வேலையை பார்க்கலாம். நேராக இப்போ நான் மேலே போயிட்டு எதாவது பொருளுக்கு தான் இங்கே கீழே இதாக இங்கே பார்க்கணும். இங்கே வேறு பார்க்கல. கீழே இந்த எடுத்துகிட்டு போயிடலாம். பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே மேலே ஒரு தூக்கி போட்டோன்னா ஒரு வேலை மிச்சம். நேராக போய் எடுத்துகிட்டு போயிடலாம். மேலே அப்படியே போய் போட்டுடலாம். டக்குன்னு ஸ்பீடாக ஓடி ஸ்பீடாக அப்படியே இங்கே போட்டுடலாம். எதுவுமே பண்ண முடியாது. இங்கே இந்த ஒரு பீஸுக்குதா, இது இங்கே எடுத்து போட்டு அவ்வளோதான். இன்னொரு பீஸ் வந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு பீஸ் எங்கே இருக்குது. இதெல்லாம் தேவையில்லாதது. இதை திறந்து வச்சுக்கலாம். சேஃப்டிக்கு போயிட்டு வரதுக்கு யூஸ் ஆகும். இங்கே என்ன ஆகுது இங்கே பீஸ் இல்லையா? கிளாஸ் ஃபியூஸ் இது யூஸ் ஆகும். அதனால் இப்போயே நம்ம மேலே எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம். திரும்பி அலைய வேணாம். அது தேடிட்டு மேலே போட்டோன்னா ஒரு வேலை முடிச்சேன். டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். இப்போ நேராக போயிட்டேன். இங்கே அப்படியே தூக்கி போடாது. அடுத்த வேலை. இங்கே டேபிளில் எங்கேயா இருக்குதா? இதுக்குள்ளே என்ன ஆகுது? ஒழுங்காக உருப்படியாக தான் கொடுங்கடா. நல்லதாக கொடுங்கடா. சூப்பர். ஹெலிகாப்டருக்கு கொடுத்துட்டானுங்க. இன்னொரு வேலை மிச்சம். அவ்வளோதான். நேராக போய் அங்கே இன்னொரு தூக்கி போட வேண்டியது தான். வந்துட்டாங்க 2 பேரும் வந்துட்டாங்க. வா நில்றா, உன்னை அடிக்கணும். சரி வாங்க அடிங்க. அடிங்க. வாங்க அடிங்க. வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம். போயிட்டு வைக்கிறேன். நீ அடுத்த வேலை இங்கே இதுக்குள்ளே ஏதாகுதா? இதுவே கிளம்ப. என்னடா ஆளுக்கு தப்பிக்க பார்க்குறியா? நில்றா, வாடா, அடி வாங்க. சார் உங்ககிட்ட அடி வாங்குறேன், பயப்படாமல் அடி வாங்க. போச்சு. டக்குன்னு வரான். கிளவா வாடா, டேய் வாடா, மொட்டை தலையா, மொட்டை பயலை. திறந்து விட்டு மட்டும் போயிரு. கேட்டை மட்டும் திறந்து விட்டு போயிரு. கரெக்டாக என் ரூமுக்குள்ளே நுழைஞ்சாலே உனக்கு ஏதோ வந்துடுது. போயிடறான் அப்படியே. போயிட்டியா? ஒரு சத்தத்து போடு. இங்கே யாரும் இல்லை. ஒரு சத்தத்து போடு. அவ்வளோதான். கேமன் வருவான். திரும்பி ஒரு லாக்கை போட்டான்னா இன்னொரு வேலை முடிஞ்சோம். டக்குன்னு போ. வரமாட்டேங்கிறாங்களா? எங்கே? வாங்க டக்குன்னு வாங்க. வரான் கிளம்ப வரான். சொட்டை தலையன். வாடா டே சொட்டையா. போயிட்டானா? கிளவி ஆர் யூ ஹியர்? இல்லையா? கரடி மூக்கா நீ மட்டும்தான் இருக்கிறியா? சரி ஒன்றை மட்டும் லாக் பண்ணிடுறேன். அடுத்த டைம் அவளை லாக் பண்ணிக்கலாம். இப்போ எங்கே அந்த கரடி மூக்கு? அது இல்லை. நம்ம வழி கிளியர். இப்போ நம்ம பாட்டுக்கு போகலாம். நம்ம பாட்டுக்கு போய் பொருளை தேடி எஸ்கேப் பண்ணலான்னு நினைக்கிறேன். டக்குன்னு லாக் ஆகு. இங்கே எதாவது இருக்குதா? ஒன்றும் இல்லை. ஹெலிகாப்டர் மேனுவல் சூப்பர். இதெல்லாம் நம்ம நேராக கீழே கிராஸ் ஆயிடுவோன்னு பாங்கலாம். இந்த மாதிரி நடந்ததில்லை எனக்கு. ஏன்னா எல்லா டைமுமே நான் ஹெலிகாப்டர் மேனுவலில் எடுத்துப்பேன் எப்பயுமே, பொதுவாக சொல்லப்போனால். இல்லைன்னா நம்ம நேராக விழுந்துருவோமா. விரிஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். டேரெக்டாக இதை திறந்து விடணும். கிளவி வரல தானே? கிளவி பாருங்க கைஸ், இங்கே வந்து ட்ராப் வச்சுட்டு வர போய்க்கிறா. நம்ம டக்குன்னு போய் இந்த ஒரு சூப்பர் கைஸ், நம்மளுக்கு 2 பொருள் கிடச்சிச்சு. ஒன்று சொட்டையனோட அந்த அது என்னது இது போஸ்ட்ரு, அந்த பொம்மை. அப்புறம் இது நம்மளுக்கு வெப்பன். இப்போ 2 பேர் வருவாங்களாம். நம்மக்கிட்ட பிரசாதத்தை வாங்குவாங்களாம். எப்போ 2 பேர் வருவாங்கன்னு நம்ம காத்திருந்து பார்த்து அவங்க 2 பேர்த்துக்கு பிரசாதம் தரலாம். டக்குன்னு கிளவி வந்துட்டா. கிளவிக்கு பிரசாதம் உண்டு. வாங்கிட்டா. கிளவி பிரசாதத்தை வாங்கிட்டா. கிளவா நீ வரியா இல்லை நானே வந்து தரதா? கிளவா எங்கே இருக்கிற? எவன்டா அது? என் பொண்டாட்டி அடிச்சது. நில்றா, உன்னை வந்து நான் பார்த்துக்கிறேன். வாங்க நீங்கள் தான். வாங்க. உன் பொண்டாட்டி அடிச்சது நானா? இப்போ நீங்களும் சாவுங்க. அவளும் செத்து போயிட்டா. இப்போ கன்று பீஸ் எங்க? அது குட்ரா கிளவா, மொட்டை தலையா. ஐயோ போவிடுங்கடா டேய். ஆளுக்கு நான் செத்தாலும் உன்னை போக விட மாட்டேன்டா. நான் போயே தீருவேண்டி. கிளவி நவுருடி போ. இது வேறு எடுக்கணுமா போஸ்ட்ரு? வா கையில். பீஸ் ஆஃப் ஸ்டிக்கர் பிக்சர். கையிலோ விளாட்டு காமிக்குது. வா போகலாம். டக்குன்னு போ. நவுறா கிளவா டேய். நவுறா கிளவா நாயே. நவுறு கிளவா நவுறு. இங்கே பாரு மொட்டை கைஸ்.
மொட்டை எனக்கு இப்போ நெத்தியிலே நம்ம கொடுக்க போகிறோம் ஷாக் ட்ரீட்மெண்ட். எங்கடா போகிறேன் நில்றா டேய், வா 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 வா. இந்த நெத்தியிலே வாங்கிக்க. ஒன்றுமே ஆகலை. வா இப்போ வாடா டேய், செல்லம் வா 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 வா. சாவுடா, சாக்கடிச்சு சாவுடா. இதை போட்டுடலாம். உள்ளார என்ன பொருள் இருக்குதுன்னு தெரில, எது நல்லதா பொருள் இருக்குதா? பேட்லாக்கி தேவைப்படாது, நம்ம அடுத்த பொருளுக்கு போயிடலாம். இது வேஸ்ட்டு. கன் எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இப்போ அடுத்த பொருள் கன்று தான் மெயின். இப்போ கன்று இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. பிக்சர் வேணும், அந்த செக்யூரிட்டி இது வேணும். எல்லாத்தையும் இப்போ எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா தான் போய் போட்டுடணும். இதை போட்டோமா இப்போ அந்த செக்யூரிட்டியை எடுத்துடணும். செக்யூரிட்டி கீ இப்போ நேராக நம்ம செக்யூரிட்டிக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் கைஸ். நேராக இப்போ மேலே இதையும் போடணும் அதையும் போடணும், மாற்றி மாற்றி போடணும். இதை எடுத்துகிட்டு போ, திரும்பி இதை போடு, திரும்பி அதை எடுத்துருவா, இதை எடுத்துருவா. ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு தாட்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதாகுது. கிளவா 2 பேர்த்துக்கும் நான் ஒரு பத்திரத்தை தந்து எழுதி உங்களை வரவேற்கிறேன். டக்குன்னு வந்து என் கையால் சாவு வாங்குங்கள். கிளவி வர. டேய் ஆளோக்கே நில்றா, உன்னை வந்து அடிக்கணும். நில்றா, எங்கடா ஓடுற? நீ இல்லடி நான் அடிப்பேன். கிளவி டக்குன்னு வாடி, உன்னை அடிக்கணும். எங்கே இருக்கிறியா இல்லையா? வா வா உன்னை அடிக்கிறேன். எங்கடா ஓடுறியா? சாவடி கிளவி எங்கடி ஓடுற? சாவடி இங்கே சாவடி. உன் கிழவன் அவனே அடிக்கணும். கிழவன் எங்கே இருக்கிறான்? அண்ணாத்த படுத்துருக்கிறாரா இல்லையா? இங்கே தான் படுக்கிற இடம். அவர் வருவாரா இல்லை தருவாரா? எங்கே கிழட்டு பையன்? டேய் கிழட்டு பையா, டேய் கிழட்டு கிழவா, எங்கே இருக்கிற? ஏய் என் பொண்டாட்டி அடிச்சது எவன்டா? நில்றா, நான் உன்னை வந்து அடிக்கணும். அது வேறு யாரும் இல்லை, அலோ கேமிங் தான். வேறு யாருமே இல்லை, நானே தான். வா வா எங்கே இருக்கிறியோ டக்குன்னு வா. உனக்கும் அவள் எங்கே இருக்கிறாளோ அங்கேயே உன்னையும் அமுச்சு விட்றேன். டக்குன்னு வந்தீங்கன்னா உனக்கு 2 சாக்கு அடிச்சு விடுவோம்ல. டக்குன்னு வா பார்க்கலாம். எங்கடா இருக்கிற? வாடா டேய். எங்கே ஒளிஞ்சிருக்கிறியோ? தூங்கிட்டு இருக்கிறியா இல்லை மேலே இருக்கிறியா இல்லை கீழே இருக்கிறியா இல்லை சைடில்? இங்கே தான் நின்றுக்கிறியா? வாடா, நாங்களாம் லாங் ரேஞ்சில் அடிப்போம்டா. சாவுடா கிழட்டு பையா. போச்சு கைஸ், கிழட்டு பையன் நம்ம புல்லட் திருட பார்க்குறோம். கிழட்டு பையில சாவி இல்லை, சாவியும் வேணும், அந்த பிக்சரும் வேணும். இதை எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அதை அங்கே போடலாம், இல்லை துரத்துடலாம். அப்படியே திறந்து அப்படியே தூக்கி போட்டு அப்படியே அந்த பிக்சர் எடுத்துடலாம். பிக்சர் இல்லைனா கன்று எடுத்துடலாமா பிக்சர் எடுத்துடலாமா? இந்த கீழே போய் யோசிக்கலாம். வாங்க நம்ம டேரெக்டாக பிக்சரை எடுத்துருப்போம். பிக்சர் எடுத்து அங்கே வச்சிட்டோன்னா ஒரு வேலை மிச்சம். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பிக்சர் எடுத்துகிட்டு போய் அப்படி இங்கே தூக்கி போடக்கூடாது, அப்படியே தூக்கி போடணும். தூக்கி போடக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனால் தூக்கி போடணும். கன்று வேணும். கன்று இல்லாமல் நம்ம எங்கேயும் போகிறது நம்மளுக்கு சேஃப்டி இல்லை. அதனால் கன்னை எடுத்துக்கலாம், திரும்பி இங்கே ஒரு தூக்கி போடலாம், அப்படியே திரும்பி எடுத்துக்கலாம், திரும்பி நேரம் மேலே போகலாம். அப்போ சத்தத்துக்கு அங்கே வந்தாலும் வருவாங்கள்ல, அதனால் நேரம் நம்ம மேலே போயிடலாம். அப்படியே போயிட்டு இந்த கன்னை எடுத்துகிட்டு இந்தாண்ட அப்படியே பார்க்கலாம் வராங்களா. இங்கே ஒளிஞ்சிக்கலாம். அப்படியே ஒளிஞ்சிருந்தா கிளவி ஒரு வாழில் இங்கே வா கிளவி, திரும்பி அங்கே வா. கிளவியை விளாட விடுவாங்க கைஸ். ஓகே என்னடா எனக்கு விளாட்டு காமிச்சிட்டுக்கிறியா? ஆமாண்டி கிளவி, உனக்கு விளாட்டு காமிக்கிறான். வா அங்கே போயிட்டியா? சாவுறியா இல்லை என்ன பண்ணுற? சாவு. இந்தா. ஐயோ காலில் 8 வச்சிட்டா கைஸ் கிளவி. இது வேறு எடுக்குமா? நல்ல வேலை வந்துருச்சு. திரும்ப அடி. ஐயோ மாட்டிக்கிச்சு. வந்துருச்சு. இந்த டைம் நீ சாவதாண்டி போகிற கிளவி. சாவடி. ஒரு வழியாக அவனுக்கு சாந்தி, மனசு சாந்தி ஆயிரும். நான் அவன் கிழவனையும் அடிச்சிட்றேன். எவன்டா அது? என் பொண்டாட்டி அடிச்சது. எங்கடா இருக்கிற? வரண்டா டேய், நில்றா, உன்னை வந்து பார்த்துக்கிறேன். சரி வந்து என்னை பாரு. வா 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 பாரு. வா வா பாரு. பார்த்துட்டியா? சாக்கு நல்லா இருந்துச்சா? முட்டி போட்டு விழுவுறாங்க கைஸ். அப்படியே ஸ்டெடியாக 2 கால்லையும் முட்டி போட்டு அப்படியே விழுவுறான். இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்துகிட்டு போயிட்டு மேலே எல்லாத்தையும் வைக்கணும். எந்த பொருள்லாம் தேவையோ அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போகணும். இங்கே அப்படியே போடணும். திரும்பி இதை திறக்கணும். இங்கே வரவே இல்லையா? இங்கேருந்து ஒரு குதி. திரும்பி கால் உடஞ்சிச்சா? இந்த கால் உடையிற பிரச்சனை தான் பண்ணும். இப்போ இந்த பீஸ் எடுக்கணும். இந்த பீஸ் எடுத்துகிட்டு அப்படி நேரம் மேலே போய் திரும்பி ஐயோ கிளாஸ் போச்சு.
திரும்பி ஒரு வேலை ஆகுன்னா இது பிரச்சனை வந்துடுது கைஸ். இந்த ஃப்யூஸ் வேறு கீழே நம்மளுக்கு விளாட்டு காமிக்கிறதுனே விழுந்துருச்சு. சரி, அடுத்த பொருள் சாவி எடுத்துகிட்டு போயிடலாம். சாவி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நேராக மேலே போகிறோம். அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்படியே தூக்கி போடு. திரும்பி அது கீழே போயிட்டு அப்படியே 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 உக்காந்துக்க அப்படியே உட்காரு பார்க்கலாம். அப்படியே அந்த ஃப்யூஸை எடுத்துக்கலாம். வா கையில் வா. அப்படியே ஃப்யூஸ் எடுத்துகிட்டு அப்படியே திரும்பி மேலே படிக்கிட்டு ஏறுறோம். திரும்பி படிக்கிட்டு எழுப்பிட்டு திரும்பி அப்படியே வாரமாக போட்டுறோம். திரும்பி கீழே விடுவோம். திரும்பி கால் உடையுது. திரும்பி வரோம். திரும்பி இதை எடுக்கிறோம். ரிப்பீட்டு. நம்ம வந்தான் செத்தான் ரிப்பீட்டு தான் பண்ணிட்டுக்கிறோம் கைஸ். போகிறோம், கீழே விழுவுறோம். திரும்பி போகிறோம், தூக்கி போடுறோம். அப்படி தூக்கி போடுறோம், திரும்பி விழுவுறோம். நம்ம பண்ணுற இது பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, வந்தான் செத்தான் சுட்டான் ரிப்பீட்டு, வந்தான் செத்தான் சுட்டான் ரிப்பீட்டு. திரும்பி கன் எடுத்துகிட்டு போகிறான், மேலே போடுறான், திரும்பி கீழே குதிக்கிறான், உடையுது, ரிப்பீட்டு. திரும்பி எந்திரிக்கிறான், திரும்பி போகிறான், பிக்சர் எடுக்கிறான், ஐயோ எடுக்க முடியலையா, திரும்பி எடுக்கிறான், திரும்பி உட்காந்து எடுக்கிறான், திரும்பி மேலே போகிறான், அப்படியே தூக்கி போடுறான், ரிப்பீட்டு. இந்த மேட்ச் இதோட முடியுது. அந்த ரிப்பீட் மேட்ச்சை ரிப்பீட் ஆக்கிடலாம். அதனால் நம்ம நேராக போயிட்டு இதை திறந்து பிக்சரை மூணுத்தையும் ஒட்டிடலாம். ஒட்டினா அடுத்த ஸ்டேஜ் நம்மளால் போக முடியும். கட்டுரு வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. கட்டுரு தேவைப்படும். கட்டுரு இருந்தால் தான் அடுத்த ஸ்டேஜ் நம்மளுக்கு தேவை. டீசலும் கிடச்சிருச்சு. டீசலும் இல்லை, கேஸ்லின் கிடச்சிருச்சு. அதனால் அது பிரச்சனை இல்லை. நேராக இப்போ போயிட்டு இதை வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம கன்னை வச்சு வேறு ஷூட் பண்ணோம். அது ஒரு தொல்லை. இங்கே எதாக்குதான்னு பார்த்துக்கலான்றால. இங்கே ஒன்றும் போட் சாவி இதை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது. கிளாஸ் ஃபியூஸ் எடுத்து அப்படியே அங்கே போட்டுடலாம். அடுத்த டைம் தேவை. எங்கே இருக்குது கன்று? தோ இங்கே இருக்குது கன்று. கையில் வா. நம்ம இப்போ நேராக இதை போய் சுட்டு அப்படியே திறக்கலாம். திறந்துச்சு. கேட்டு திறந்துச்சு. இப்போ எடுத்துகிட்டு அப்படியே கன்று பீஸை எடுத்து ஃபிட் பண்ணிடலாம். அப்படி நேராக போய் அப்படியே உட்காந்து திரும்பி அப்படியே அங்கே போய் அப்படி போய் இப்படி போய் அப்படி போயின்னு மாற்றி விளாட போகிறோம். இப்போ சொட்டைக்கிழவிக்கும் சொட்டைக்கிழவனுக்கும் ட்ரீட்மெண்ட் உருவாக்குறதுக்காக இங்கே போட்டேன். வந்தால் சரி, வந்தாங்கன்னா அடி வாங்குவாங்க, வரலன்னா அடி வாங்க மாட்டாங்க. அதனால் அவங்க வராங்களா இல்லையான்றதை ட்ரை பண்ணுவோம். The few minutes later, the கிழவி அண்டு கிழவன் நாட் கம்மிங். நம்ம நேராக போயிட்டு அதுக்குள்ளே இங்கே இருக்கிற பஸ்ஸில் முடிச்சிடலான்னு பார்க்குறேன். இந்த இதை அப்படியே உடச்சிடலாம். இதை அடிச்சிடலாம். ஒரு சுடு எங்கடா நில்றாடே அவரடியே போச்சு. ஐயா இது பெரிய பிரச்சனையாகுது கைஸ். மேலே சொல்கிறதா கீழே சொல்கிறதானே தெரியலையே. நில்லு. ஒரு சுடி அவ்வளோதான். ஒன்று போச்சு. வெப்பனுக்கு இங்கே தான் கைஸ் வச்சுக்கிறானுங்க. வேஸ்ட்டு மட்டி பசங்க. இங்கே வச்சுருந்தா நான் எப்படி ஆடுவேன். இன்னொரு இதையும் போட்டாச்சு. அடுத்த இதையும் அப்படியே ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே. சரி வா, இன்னொரு தட்டி அடித்தா சரியாக போயிடும். அவ்வளோதான். இன்னொரு தட்டியும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ் ஃபியூஸை எடுத்து வைக்கணும். கிளாஸ் ஃபியூஸை எடுத்து அப்படியே நேராக போய் இதை திறந்து அப்படியே இங்கே வச்சோன்னா க்ரீன் லைட் எரியும். அப்போ நேராக இங்கே உழுவாமல் அப்படியே அந்தானே வர முடியும். இப்போ இங்கே கிரனட் இருக்கும். அந்த கிரனட்டை எடுத்துகிட்டு அப்படியே இங்கே போய் அங்கே இல்லை இங்கே நேராக போய் இதை திறக்க முடியும். திறந்து இதில் ஏதாகுதா க்ரோபார். வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல். நேராக கீழே குச்சிடலாம். கிளவி யூ கம்மிங். இப்போ கிளவி இங்கே வருவா. அவளுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் கைஸ். கிளவிக்கு யாப்பையும் போல் பழைய எபிசோடு என்னோடது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் கிளவிக்கு நான் தலைவலிக்குன்னு ஊசி போட்டிருந்தேன். இந்த டைமும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். கன்று எங்கே இருக்குது கன்று? இங்கே இருக்குது. இங்கே இருக்குது. இந்த கன்று எடுத்துகிட்டு போய் நம்ம நேராக கிளவிக்கு இந்த போன டைம் தலைவலிச்சிச்சு, இந்த டைம் வயிறு வலி தான். அதனால் நம்ம கிளவிக்கு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் ஊசி தந்துடலாம். கிளவி மண்டே இறங்கியாச்சு. இப்போ இதை பார்த்துட்டு கிளம்பு வருவாங்க கைஸ். எவன்டா அது 5வது டைம் 6வது டைம் 4வது டைம் 3வது டைம் நீ சும்மா அடிக்கடி என் பொண்டாட்டியை போட்டு சாவடிக்கிறது? எவன்டா கையில் மாட்டினா அவ்வளோதான். வேற யாரும் இல்லை, எப்பயும் போல நானே தான். இந்த ஹலோ கேமிங் முடிஞ்சா வந்து அடிச்சிக்கோ. கேளவா வரியாடா? வா 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 கைஸ். கிளம்ப வரமாட்டேங்கிறான். அதுக்குள்ளே நம்ம ஒரு வேலையை முடிச்சிடலாமா வேணாமா யோசிக்கலாம். இல்லை சாவடிச்சிடலாம் கைஸ்.
திரும்பி நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆக்குவான். எடுத்துடலாம். சரி வாங்க கைஸ், நான் முடிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம இதோட முடிக்க போகிறோம். என்னானாலும் சரி. நேராக இப்போ மேலே போகிறோம். கேசலினா ஊற்றுறோம். எடுத்துகிட்டு நேராக மேலே போகணும் கைஸ். ஏறு 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 டக்குன்னு ஏறு 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 ஏறியாச்சு கைஸ். அப்படியே நேராக அப்படி போயிட்டு இப்படி வளைஞ்சி அப்படி நேராக கேஸ்லின் தூக்கி போட்டு அப்படியே நம்மளுக்கு கீழே குச்சிட்டு அப்படியே வந்து அப்படி பார்த்து க்ரோபார் எடுத்து அப்படியே அங்கே போய் அதை அப்படியே திறந்து அப்படியே இதையும் மூடி அப்படியே இதை திறந்தோன்னா டக் டேப் நம்ம வேலை முடிஞ்சிச்சு கைஸ். நம்ம இதோட இந்த வீட்டோட தி எண்ட் பண்ண முடியும். அதனால் நம்ம நேரம் மேலே போய் அப்படியே மேலே ஏறி அப்படியே ரைட்டு போய் அப்படியே ஸ்ட்ரெயிட்டு போய் அப்படியே டக் டேப்பை வச்சு இதை இது ஐயோ ஏறு 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 ஒட்டு ஒரு ஒட்டுனா பாருங்க கைஸ், ஹெலிகாப்டரோட குச்சி அந்த இதை மேலே இருக்கிற ஃபேன் உடஞ்சிக்கிது. நம்ம டேப் வச்சாலாம் யூஸ் பண்ணிட்டு போகிற வழியில் அந்த டேப்பு கழடாமல் இருந்தால் சரி. நல்ல டேப்பாக தான், குவாலிட்டியான டேப்பாக தான் இருக்கும் நினைக்கிறேன். குவாலிட்டியான டேப்பாக இருந்தால் நல்லது தான். அதனால் நம்ம நேராக இப்போ கேஸ்லினை ஃபில் பண்ணிட்டு கிளவியை சாவடிச்சுட்டு அப்படி நம்ம பாட்டு கிளம்பிட்டே இருப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இப்போ நேராக நம்ம போய் ஹெலிகாப்டரோட கீ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஹெலிகாப்டர் கீ எடு கையில் வந்துடுச்சு. இப்போ நேராக எடுத்துகிட்டு போயின்னே இருப்போம். நேராக எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அங்கே தூக்கி போடு. ஹெலிகாப்டர் பக்கத்துலேயே தூக்கி போட்டு ஒரு கிரனேட் எடு. எங்கடா போகிறோம், எங்கே போகிறதுன்னு தெரியலையே. வெப்பன் கீ முக்கியம் கைஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நேராக எடுத்துகிட்டு போவோம். போய் இங்கே ஒரு சத்தம் பாருங்க, இங்கே சத்தத்தை போடுவோன்னா இப்போ இங்கே கிளவி வருவா. அப்போ வரும்போது என்ன நடக்கும், நான் அவங்களுக்கு போகும்போது போட்டு தரணும்னு ஒரு இதோட முடிவோடு இருக்கிறேன். அதனால் இந்த கிரனேடையும் எடுத்து த்ரூ பண்ணக்கூடாது. இந்த டைமும் போகிறோமா போய் அப்படியே ட்ராப் தான் தொடணும். கிளவி வந்துடுவாளா, வந்த உடனே ட்ராப் தொட்டுருணும். பாருங்க கிளவி வந்துட்டா, நம்ம த்ரூ பண்ண ட்ராப் பண்ணோம். இந்த சத்தத்துக்கு கிளவுன்னு வந்தால் நல்லது தானே, அதனால் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நேராக போய் கிரனேட் எடுத்துட்டு அப்படியே போய் எங்கே கிளவி இங்கே தான் இருப்பா அப்படியே எடுத்து அப்படியே த்ரூ பண்ணிட்டோம். நான் இங்கேருந்து ஓடி போயிடலாம், நம்மளை சுட்டு வெடிச்சு போயிடும். கிளவி செத்துட்டா. நம்ம இப்போ ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறோம் கைஸ். சாவி எடுக்கிறோம், உக்காருறோம், தி எண்ட் பண்ணிட்டோம் கைஸ். நேராக இப்போ ஹெலிகாப்டர் பறக்க போகுது கைஸ். நேராக கிளவிக்கும் கிழவனுக்கும் பாய் காமிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இங்கே எதாவது இருக்குதா, யாரும் இல்லை. நம்ம நேராக அப்படியே பறந்து போயின்னே இருப்போம். கிளவியும் கிழவனும் இப்போ வராங்க. இதோ வந்துட்டாங்க. அவளுக்கு சாப்டர் 2 எஸ்கேப் பண்ணிட்டியா? உன்னை நான் விடமாட்டா. சாப்டர் 3 வாடா, என் டபுள் பேரில் வச்சு உன்னை எல்லாம் விட மாட்டேன்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.